இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை ஜோதிநகர் இந்திய தேவ சபையின் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஆண்டோடைய பிறப்பு நினைச்சினாலே ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி தான். இந்த உலகத்தில் என்ன சொல்கிறது, அதற்கு ஈடு இணையே கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போது இந்த கிறிஸ்மஸ் பண்டிகைனாலே சந்தோஷம். அப்படின்னா கஷ்டப்படுகிறவங்க கூட அந்த இயேசுவின் பிறப்பு அப்படின்னு நினைக்கும்போது ஒரு மகிழ்ச்சி. இயேசு பிறந்த காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்திங்கன்னா, இயேசு பிறப்பதற்கு புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் இடையில் ஒரு பேப்பர் தான் இருக்குது. ஆனால் அந்த பேப்பருடைய வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 இயர்ஸ், 400 ஆண்டு காலம். அது என்ன காலம் தெரியுமா? இருண்ட காலம்னு சொல்கிறாங்க. இருண்ட காலம்னா ஆராதனை கிடையாது, ஒன்றும் கிடையாது, சமாதானம் கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது, சந்தோஷம் கிடையாது. உண்மையாக நம்ம நினச்சி பார்த்தா அவ்வளோ பயங்கரமான ஒரு ஆண்டு. ஒரு ஆண்டு இல்லை, 400 வருஷம் எப்படி இருக்கும் பாருங்கள். நமக்கு ஒரு நாள் சர்ச்சைக்கு போட்டாலும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 400 வருஷம், ஐயோ பரிதாபமான நாள். ஆனால் இயேசு பிறந்தபோது பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மகிழ்ச்சி. என்னன்னு பார்ப்போமா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். தேவதூதன் சொல்கிறான், தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இதுதான் செய்தி. இருள கிடக்கிறவனுக்கு ஒரு பெரிய வெளிச்சம். ஐயோ, அதிபயங்கரமான வெளிச்சம், எதிர்பாராத வெளிச்சம், இதுவரைக்கும் பார்த்துராத ஒரு வெளிச்சம். இப்போ நம்ம காலத்தில் தான் லைட்டு, அப்பம்லாம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். பளிச்சின ஒரு பிரகாசம், பயந்துட்டாங்க. அதான் அங்கே தேவதூதன் சொல்லும்போது பயப்படாதிருங்க. இன்றைக்கும் இயேசுவின் பிறப்பு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு நற்செய்தி. எதுக்கும் பயப்படாதீங்க, எதை நினச்சும் பயப்படாதீங்க, யாருக்கும் பயப்படாங்க. ஏன் அப்படின்னா, இயேசு நம்ம கூடவே இருக்கிறார். ஒரு நற்செய்தி என்ன? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில். அவருக்கு பேர் ஏகப்பட்ட பேரில் ஒரு பேர் இம்மானுவேல். அப்படின்னா அவர் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். உங்கள் கூடவே இருக்கிறார். அதனால் எந்த பிரச்சனைகள் யார் மூலமாக வந்தாலும், எந்த சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிட்டாலும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்துக்கணும். இயேசு பிறந்தபோது தான் இந்த பூமியில் நான் என்ன நினைக்கிறேன், அப்போ தான் மனுஷன் சிரிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இயேசு பிறக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்ய மாட்டான், சமாதானம் இல்லை இல்லையா? ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், மகிழ்ச்சி. இயேசு பிறந்த போதுன்னா ஐயோ அவ்வளவு மகிழ்ச்சி இந்த பூமியில் உண்டாகும். அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 14ஆம் வசனத்தில், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பார்த்தீங்களா? ஆண்டவரை பார்த்து துதித்தார்கள். சந்தோஷம். அவருடைய பிறப்பு தான் மனிதனுடைய பயத்தை மாற்றினது, இல்லை என்கிற நிலைமையை மாற்றினது. என்னதில்லை, சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி, சுகம், இப்படி சொல்லிட்டே ஒன்றும் இல்லாமல் இருந்தாங்க. இயேசு பிறந்தபோது சமாதானம் வந்தது, சந்தோஷம் வந்தது, மகிழ்ச்சி வந்தது, நிம்மதி வந்தது, சுகம் வந்தது, பலன் வந்தது. அப்படியே ஒரு பெரிய பட்டியல் போட்டுடலாம். அதனால் அந்த தேவன் இன்றைக்கு ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். இந்த பிறப்பின் பண்டிகை கொண்டாட அருமையான தேவனுடைய பிள்ளையே, உண்மையாகவே இயேசுவின் பிறப்பை நீங்கள் கொண்டாடுவது உண்மையானால் உங்கள் பயத்தை மாற்றிட்டு ஆண்டவர் கரத்தை பிடித்து கொள்ளுங்கள், அல்லது உங்கள் கரத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்களோட பயத்தை மாற்றி சமாதானத்தை, சந்தோஷத்தை தந்து நடத்துவார். உற்சாகமாக இருங்க.